அன்பு பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதம் நமக்கு ஒரு வெற்றியின் மாதம். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி அதை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஒரு உயர்வின் மாதம். இதுக்கு மட்டும் கை தட்டு குறைஞ்சி போச்சு. ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் உங்களை எதிரிகளை வீழ்த்தி உங்களை உயர்த்தி காண்பிப்பார். ஹல்லேலூயா. அதற்கான ஒரு வாக்குத்தத்தம் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுதான் தியானிக்க போகிறோம். வேத பாடம் என்பது வேறு, அது ஒரு ஸ்டடிக்காக நமக்கு நிலைப்படுத்துவதற்காக கொடுக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை தியானிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 12 வசனம். ஐசையா சாப்டர் 41 verse 12. உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அதாவது போராட்டமும் நீதியும், போராட்டமும் வெற்றியும், இதுக்கு தலைப்பு. போராட்டமும் நீதியும், போராட்டமும் வெற்றியும். ஒரு போராட்டம் இருக்குன்னா ஒரு நீதியை நிலைநாட்டுறதுக்காக இருக்கணும். அதான் நல்ல போராட்டம். அநியாயத்துக்கு போராடக்கூடாது. எல்லா போராட்டத்திலையும் எல்லாருமே ஜெயிக்கலாம். ஆனால் ஒரு போராட்டத்தில் நீதி நிலைநாட்டப்படுகிறதான்றது தான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஏசாயாவை மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன பேசுகிறார்? உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள். யோசித்து பாருங்க. இந்த தீர்க்க தரிசனம் எப்பயுமே பழைய ஏற்பாட்டில் எடுத்தால் நான் ஹிஸ்ட்ரியை தான் போய் பார்ப்பேன், இஸ்ரவேலுடைய ஹிஸ்ட்ரியை தான் போய் பார்ப்பேன். இப்போ இந்த இஸ்ரவேலுடைய ஹிஸ்ட்ரியோட அசிரிய பேரரசை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு இந்த வசனத்தின்படி அசிரிய பேரரசுன்னு ஒன்றும் இல்லவே இல்லை, இல் பொருளாக மாறிடுச்சு. நல்லா கவனிங்க. நீங்கள் போராடுகிற போராட்டம் எப்படின்னா, பவுல் சொல்கிறாரு நல்ல போராட்டமாக இருக்கணும். என்ன போராட்டமாக இருக்கணும்? நல்ல போராட்டம். ஒருத்தங்களுடைய உயர்வுக்காக போராடுங்க. ஒருத்தனுடைய கல்வியில் அவங்க சிறக்கணும்னு போராடுங்க. ஒருத்தன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு போராடுங்க. அதுதான் நல்ல போராட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. சமீபத்தில் கூட ஒரு போராட்டம் நடந்துச்சு. என்னன்னாக்கா, அந்த குடிக்கிறாங்க இல்லையா நல்ல மனிதர்கள், அவங்கெல்லாம் குடிக்கணுன்றதுக்காக அது ஒரு சங்கம் அமைச்சு போராடிட்டு இருக்கிறாங்க. அது நல்ல போராட்டம்னு எப்படி சொல்கிறது? யோசனை பண்ணி பாருங்கள். இப்படி நிறைய போராட்டங்கள்லாம் போராடுறாங்க. அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, தேவையும் இல்லை. ஆனால் நாம் போராட வேண்டிய ஒரு போராட்டம் இருக்கிறது. என்னன்னு தெரியுமா? சத்தியத்திற்காக போராடுகிற ஒரு போராட்டம், நீதிக்காக போராடுகிற போராட்டம், பரிசுத்தத்துக்காக போராடுகிற போராட்டம். அந்த போராட்டத்தில் கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி நீதியை செய்தாரோ அதே போல உங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்வார். அதனால தான் நான் சொன்னேன், இந்த மாதம் பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சரி, இப்போ தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க விரும்பும் பொழுது என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் போராட்டத்தை அனுமதிக்கிறார். அவர் போராட்டத்தை என்ன செய்கிறாரு? அனுமதிக்கிறார். ஒரு மனுஷனை யாருன்னு ஆண்டவர் ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கையில் சும்மா சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டார். போராட்டத்தை அனுமதித்து அதில் அவன் சரியாக இருந்தால் தான் சர்டிஃபிகேட் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எப்படி ஆண்டவர் ஏன் போராட்டத்தை கடுமையாக நீதிமானுக்கு பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கிறாருன்னு சொன்னால், அவன் யார் என்பதை உலகத்துக்கு காட்ட விரும்புகிறார். இப்போ யோபுன்னு ஒருத்தர் வாழ்ந்தார். 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தோட முடிஞ்சிருக்கும். போராட்டம் வந்ததுனால 42 அதிகாரம் வந்திருக்கு. அவர் எவ்வளோலாம் போராடினார், எப்படி போராடினார்னு வந்திருக்கு. அப்போ வாசித்து பாருங்கள். யோபின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என்மேல் கொடூரமுள்ளவராக மாறினீர்,
உம்முடைய கரத்தின் வல்லமையினால் என்னை விரோதிக்கிறீர், என்மேல் கொடுமையுள்ளவராக மாறினாராம். இப்போ ஆண்டவருடைய கரம் எப்படி இருக்கும்னா நீதிமானுக்கு கொடுமையாக இருக்கும். எல்லா வகையான போராட்டங்களையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிப்பார். அல்லேலூயா. இது வரைக்கும் போராடாதவங்க யாராக இருந்தீங்கன்னா கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இதுவரை எனக்கு போராட்டமே இல்லை பாஸ்டர். யாருக்கு இல்லையா? எல்லாருக்குமே ஒரு விதத்தில் ஒன்று ஃபைனான்ஸில் போராடுவீங்க, இல்லாட்டி குடும்பத்தில் போராடிட்டு இருப்பீங்க, இல்லாட்டி தொழிலில் போராடிட்டு இருப்பீங்க. இப்படி ஏதோ ஒரு போராட்டம் இருக்கும். இந்த போராட்டத்துக்கெல்லாம் காரணம் என்னென்ன, நாம் யார் என்பதை உலகத்துக்கு காட்டுறதுக்காக தேவன் போராட்டங்களை அனுமதிக்கிறார். சொல்லுங்க, என்னை உலகத்துக்கு காண்பிப்பதற்காக, யார் என்பதை காண்பிப்பதற்காக தேவன் எனக்கு போராட்டங்களை அனுமதிக்கிறார். சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்தது யாரு? சாத்தான் அழிச்சது இல்லையா? ஆனால் நமக்கு நல்லா தெரியும் சாத்தான் தான் அழிச்சான்னு நல்லா தெரியும். ஆனால் யோபு ஒரு வார்த்தை கூட சாத்தான்ற வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை. அவனுக்கு சாத்தானை பிடிக்காததுனால அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் கொடுத்தார். யாரை கொண்டு வரல ஃபீல்டுக்குள்ள? உங்களுக்கு எந்த போராட்டம் வந்தாலும் யார் தான் கொடுக்குறா? யோபுக்கு சொல்ற மாதிரி சொல்லிடுங்க. என்ன சொல்றாரு? கர்த்தர் தான் கொடுக்குறாரு. கர்த்தர் அனுமதிச்சு கொடுத்தாலும், அவர் விரும்பி கொடுத்தாலும் கர்த்தர் தான் கொடுக்குறாரு. சாத்தான் மூலமாக கொடுத்தாலும் யார் தான் கொடுக்குறாரு போராட்டத்தை? கர்த்தர் தான் கொடு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அப்போ இந்த போராட்டம் என்பது தேவையானா ஆண்டவர் அப்படித்தான் நீதிமான்களின் பாதையிலே நடத்துகிறார். கவனிங்க, சங்கீத புஸ்தகம் 39:10, என்னிலுள்ள உம்முடைய வாதையை எடுத்து போடும், உமது கரத்தின் அடிகளில் நான் சோர்ந்து போகிறேன். என்னிலுள்ள உம்முடைய வாதையை எடுத்து போடும். அவ்வளோ வாதை யாருக்கு? தாவீதுக்கு. யோபுக்கு ஒரு விதத்தில் வாதை போராட்டம், சங்கீதக்காரனுக்கு ஒரு விதத்தில் போராட்டம். யாரெல்லாம் தேவ சித்தத்தை செய்யணும், தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கும், அவங்க வாழ்க்கையெல்லாம் போராட்டம் போராட்டம் போராட்டம். அந்த போராட்டத்தின் மத்தியில் அவங்களுடைய உண்மையான முகம் வெளியே வரணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் தங்கத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை என்ன செய்கிறாங்க? சோப்பு மாதிரி வச்சு தேய்ச்சி பார்க்குறாங்க. அப்புறம் மறுபடியும் நெருப்பில் போட்டு உருக்கி எடுத்து அழுக்கெல்லாம் போக இவ்வளோ தான்ப்பா உன்னுடைய தங்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் தேவையற்றவங்களை நம்ம விட்டு போவதற்காக தான் போராட்டத்தை தேவன் அனுமதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை கவனிங்கள். தேவனுடைய கரத்தின் என்னிலுள்ள உம்முடைய வாதையை எடுத்து போடும், உமது கரத்தின் அடிகளில் நான் சோர்ந்து போய் இருக்கிறேன். ஆண்டவரே, அந்த வழியாக நீங்கள்லாம் நடந்திருப்பீங்க. அந்த வழி ரொம்ப கடுமையானது. தேவன் நீங்கள் யார் என்பதை உலகத்துக்கு காட்டுவதற்காக அந்த பாதையில் உங்களை நடத்தி இருக்கிறார். ஆகவே தேவனுக்கு அந்த சூழலில் நன்றி சொல்ல முயற்சி செய்யுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஆமென். யோபின் புஸ்தகம் பாருங்க, 27:11. தேவனுடைய கரத்தின் கிரியை குறித்து உங்களுக்கு உபதேசிப்பேன், சர்வ வல்லவரிடத்தில் இருக்கிறதை நான் மறைக்க மாட்டேன். வாசிங்க பார்க்கலாம், எடுத்துட்டீங்களா? தேவனுடைய கரத்தின் கிரியை குறித்து நான் உபதேசிப்பேன். கர்த்தருடைய கரம் என்ன செய்யணும்? அதில் வழியாக நடந்தவங்க தான் உபதேசிக்க முடியும். கர்த்தருடைய கரம் என்ன செய்யும்? உடைக்கும், அடிக்கும், நொறுக்கும், உருவாக்கும், அப்புறம் உபயோகப்படுத்தும். உடைக்காமல் யாரையுமே ஆண்டவர் உபயோகப்படுத்தினதே கிடையாது பைபிளில். அல்லேலூயா. ரொம்ப உடைச்சார்னா ரொம்ப வளமையாக பயன்படுத்துவார், கொஞ்சமாக உடைச்சார்னா கொஞ்சமாக பயன்படுத்துவார். நீங்கள் கூட பாருங்கள், 5 அப்பம் 2 மீன் விஷயத்தில் கூட ஆண்டவர் அப்பத்தை எடுத்து அப்படியே எடுத்து கொடுத்துடலாம்ல. அங்கே என்ன போட்டிருக்கு? பிட்டு சோத்திரம் பண்ணி பிட்டு தான் கொடுத்தாரு, உடைச்சி தான் கொடுக்குறாரு. உடைத்தால் தான் உபயோகப்பட முடியும். அது ஆனால் தட் இஸ் அ பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு கஷ்டமான ஒரு அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா.
எங்கள் தேவனுடைய கரத்தின் கிரியை குறித்து உங்களுக்கு உபதேசிப்பென்றது. தேவன் இப்படித்தான் நடத்துவார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சர்வ வல்லவரிடத்தில் இருக்கிறதை நான் மறைக்க மாட்டேன். அவர் அன்புள்ளவர் தான், அதே சமயத்தில் இன்னொரு பக்கத்தில் அவர் மிகவும் கண்டிப்புள்ளவர். அவர் அன்புள்ளவர், அதே சமயத்தில் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வழிகளில் நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் விரும்புகிற வழியில் நடந்துவிட்டால் நம்மை உடைத்து உருவாக்கி உபயோகப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், எல்லாவற்றையும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக, அல்லது எல்லாவற்றையும் உங்களுக்குள் கொண்டு வருவதற்காக தேவன் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம் சங்கீதம் 28:5. அவர்கள் கர்த்தருடைய செய்கையையும் அவர் கரத்தின் கிரியையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். ஏன் எல்லா விதமான போராட்டத்தை என்ன வருதுன்னா, எல்லா விதத்தின் மீதும் டேக் கண்ட்ரோல் ஓவர் எடுக்கிறதுக்காக. அல்லேலூயா. அதாவது உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் வருகிறதோ அதன் மேலே நீங்கள் கண்ட்ரோல் எடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஃபினான்ஸில் ஒரு போராட்டம் வருதா, அதன் மேலே நீங்கள் கண்ட்ரோல் எடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நிர்வாகத்தில் ஒரு போராட்டம் வருதா, அந்த நிர்வாகத்தில் நீங்கள் மேலோங்கி நிற்க போகிறீங்கன்னு அர்த்தம். எதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ, எப்படிப்பட்ட பிரச்சனைகளாம் எதிர்கொண்டு இருக்கிறீர்களோ அதன் மீதெல்லாம் ஆளுகை செய்கிறவர்களாய் மாற்றுவதற்காக அதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே எல்லாவற்றையும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவே தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு எதிராக வர அனுமதிக்கிறார். ஆக அதெல்லாம் யோசிக்கும் போது, நான் என் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போதெல்லாம் என்ன எப்படி ஜெபிப்பேன், ஆண்டவர் இந்த மாதிரி பிரச்சனை எங்கெல்லாம் ஊழியக்காரர் இருக்கோ அவங்களெல்லாம் நீங்கள் விடுவீங்க. இந்த மாதிரி பிரச்சனை எங்கெல்லாம் இருக்குதோ விசுவாசிகளுக்கு அவங்களெல்லாம் விடுவீங்க. அப்போ ஒருத்தனுக்கு பாடு வரும்போது உலகத்திற்கு அத்தனை பேருக்கு அங்கே ஜெபம் வருது பார்த்தீங்களா, அதன் மூலமாக அத்தனை பேருக்கும் ஊழியமும் போகும். ஒரு நாளைக்கு நம்ம ஜெபம் போகும்பொழுது என்னவும் போகும், பின்னாடி ஊழியமும் போகும். ஆக சங்கீதக்காரர் சொல்கிறாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு கெட்டதா? எப்படி சொல்கிறாரு? நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணத்தை, என்ன போராடும் பிரமாணத்தை சட்டத்திட்டத்தை கற்றுக்கொண்டேன். எப்படி போராடுறதுன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்குங்க, அதை அவர் கற்றுக்கொண்டார். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. வசனத்தை கவனிங்க, மறுபடியும் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 28:5. அவர்கள் கர்த்தருடைய செய்கையையும் அவர் கரத்தையும் கிரியையும் கவனியாதபடினால். ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த போராட்டம்? ஏன்னா உடைச்சி உருவாக்கி எல்லா கண்ட்ரோலும் உங்கள் கையில் கொடுக்கறதுக்காக போராட்டம் இல்லை. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால், கவனியாதனா இடிந்ததாக கிடக்கும், கட்ட முடியாது. அவர்களை என்ன போட்டிருக்கு? அவர்கள் கவனியாதபடினால். கவனித்து பார்க்கணும், ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார்? என்னை மாற்றுவதற்காக தான், இன்னொருத்தரை மாற்றுறதுக்காக இல்லை. இப்போ எனக்கு போராட்டம் வருதுன்னா கர்த்தர் என்ன மாற்றுறதுக்காக அதை அனுமதிக்கிறாரே தவிர இன்னொருத்தரை பற்றி நான் பார்த்துட்டு இருக்கக்கூடாதா? இன்னொருத்தரை அவர் பார்த்துக்குவார். நான் அதை கவனித்து பார்த்தா கட்டிடுவார், இல்லைனா இடித்து போடுவார், கட்ட முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கட்ட வேண்டும், அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய நோக்கம். அப்போ கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மில் தேவையில்லாதவர்கள் இடிக்கப்பட்டு அகற்றப்பட வேண்டும், தேவையானவர்கள் நிலைநிறுத்தப்பட வேண்டும். அப்பொழுது தான் தேவ ராஜ்யத்தினுடைய மகளாக நம்ம மாற முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, ஏசாயாவை பார்த்து சொல்கிறாரு. ஏசாயா ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு வாசிக்கலாம். 64ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை கவனிங்க. ஐசையா சாப்டர் 64 verse 8. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. படிங்க, எல்லாரும் சேர்ந்து படிங்க. கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர்,
நாங்கள் எல்லாருடைய கரத்தின் கிரியை. நல்லா கவனிங்க. பானை செய்கிற இடத்துக்கு நீங்கள் போய் பாருங்கள். இது வரைக்கும் போய் பார்க்கலன்னா, பானை சட்டியெல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அது இடத்துக்கு போய் பாருங்கள். களிமண் ரா மெட்டீரியலை கொண்டு வருவாங்க. ஏரியிலேருந்து குளத்துலேருந்து கொண்டு வந்து ஊற போட்டு அதில் இருக்கிற கல் தூசி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஊற வச்சு என்ன செய்வாங்க, மிதி 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 மிதின்னு மிதிப்பாங்க. புளிக்க வச்சு நல்லா மிதித்து சாஃப்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை என்ன செய்வாங்க, தூக்கி 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 அடிப்பாங்க. மண்ணை போட்டு நல்லா தூக்கி 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 அடிப்பாங்க. அடிச்சுட்டு கையில் என்ன பண்ணுவாங்க, உருட்டி அந்த சக்கரத்தில் வச்சு என்ன பண்ணுவாங்க, சுற்றி என்ன மாதிரி பாத்திரம் வேணுமோ அந்த பாத்திரமாக உருவாக்குவாங்க. அந்த உருவாக்கின பிறகு அதை எடுத்து மறுபடியும் என்ன செய்வாங்க, வெயிலில் வச்சு கொஞ்சம் ஈரப்பதம் இழுக்கிற டைமில் எடுத்து தட்டி 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 ஷேப் அழகாக கொண்டு வருவாங்க. மறுபடியும் வச்சு அதுக்கு கோடு போடணும்னா கோடு போடுவாங்க. எல்லாம் முடித்த பிறகு காய போடுவாங்க. வெயிலில் காய போட்டு அதோடு நிறுத்த மாட்டாங்க. அது காலத்துக்கும் உபயோகம் பண்ணுன்றதுனால நெருப்புகளை கொண்டு போய் வைப்பாங்க சூளையில். அங்கே நல்லா வெந்து அழகாக அது 100% நல்லா வெந்துருச்சு, உடையில, வீரல் விடலை, ஒன்றுமே ஓட்ட விழலை அப்படின்னு சொன்னால் தான் உபயோகத்துக்கு போகும். இதே தான் ஏசையா கண்டுபிடிச்சி சொல்கிறாரு, ஆண்டவரே நாங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறோம், களிமண், நீங்கள் குயவனு, நாங்கள் உங்கள் கையில் இருக்கிறோம், நீங்கள் எங்களை உருவாக்குறீங்க, நாங்கள் எல்லாருடைய கரத்தினுடைய கிரியைகள். ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை வருதுன்னா, உங்களை மட்டும் அந்த விஷயத்தில் உயர்த்துறதுக்காக உங்களுக்கு மட்டும் அந்த பிரச்சனை வருது. அல்லேலூயா. சிலர்லாம் சொல்லுவாங்க, நானும் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பிரச்சனை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு. அதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்கிறதுனால அவர் கேட்கலாம் மாட்டார். உங்களுக்கு என்ன பிரச்சனை கொடுக்கணுமோ அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. உங்கள் எதிரிக்கு என்ன பிரச்சனை கொடுக்கணும் அவருக்கு தெரியும். எதிரிக்கெல்லாம் பாசம் காட்டுற நீங்கள் ஆண்டவருடைய கரத்தின் கிரியை ஒப்பு கொடுங்களேன். ஆண்டவர் உருவாக்கி உபயோகப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எல்லாம் தேவையற்றவைகள் உங்களை விட்டு போகவும் தேவையான உங்களுக்குள் கட்டப்படுவதற்கும் தேவன் உருவாக்குகிறார். ஒரு எழுப்புதலின் கருவியாக பயன்படுத்துவதற்காக கர்த்தர் உங்களை அழைத்தும் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட கவனிங்க, எப்படி உருவாக்குறாருன்னு பாருங்க. ஏசாயா 49 அதிகாரம் 2 வசனம். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். அல்லேலூயா. அந்த காலத்து வேடர்கள் எல்லாம் அம்புகளை நல்லா ஷேப் பண்ணி பல பல பலன்னு ஷார்ப்பாக வச்சு கொண்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பின்னாடி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது பேர் அம்பரா துணி. அதில் துணியில் அதை சுற்றி தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. வேணுன்ற மட்டும் எடுத்து என்ன செய்வாங்க, வச்சு அடிப்பாங்க. இப்போ ஆண்டவர் பாருங்க, துல்லியமாக ஒரு காரியத்தை செய்ய உங்களை அழைத்திருந்தால் முதலாவது என்ன செய்வார், கூர்மையாக்குவார் உங்களை. அவர் என் வாயை என்ன பண்ணுவார், எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு ஷேப் பண்ணுவார். கூர்மையாக்கி, கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை கூர்மையாக்கப்பட்ட. நீங்கள் பாட்டு கண்டதையும் பேசக்கூடாது, நினச்சதெல்லாம் பேசக்கூடாது. அவர் கரத்தால் மூடிடுவார். எதை மூடுவார், எதை மூடுவார், வாயை மூடுவார். அம்புன்றது வாய், வாயை மூடிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாயை மூடி கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான ஈர காற்றினாலே துரு வந்து அதில் பிடிக்காதபடி அது என்ன துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வச்சிருப்பாரு. அவருக்குன்னு எப்போ எதை பேசணுமோ அப்போ பேச வைப்பார். அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாய்களிலே நம்முடைய வாழ்க்கையில் எதை ஆண்டவர் சொல்கிறாரோ அதை சொல்லணுமே தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் நிறைய நடக்குது தேவையில்லாத. அதாவது இந்த மீடியாவில் ஓப்பன் டோர் விட்ட பிறகு எல்லாருமே என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது எல்லாமே மீடியாவில் கிடக்குது. குப்பைகள், சாக்கடைகள் எல்லாம் கிடக்கு. எதை வேணால் போய் நம்ம அதை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காலத்து மாதிரி மோசமான ஒரு சுதந்திரம் அப்படின்றாங்களே, அது ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு.
ரொம்ப ஓர போயிட்டுருக்கு. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. இப்படி நம்மளை ஆண்டவர் உடைத்து உருவாக்குகிறார். உருவாக்கின பிறகு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். ஏன்னா உடைச்சி உருவாக்காமல் ஆசீர்வாதம் கொடுத்தா அந்த ஆசீர்வாதத்தினுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. சரி சொல்லுவாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் தெரியுமா இந்த வேலை வாங்கிறதுக்கு? அந்த கஷ்டப்பட்டதுனால தான் அந்த வேலையினுடைய அருமை தெரியும். அல்லேலூயா. இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வராங்க பாருங்களேன். ஓடி வந்து அப்புறம் மூச்சு வாங்கும். அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் தண்ணி குடித்தாங்கன்னா அந்த தண்ணியுடைய அருமை அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. வெயிலில் போயிட்டே இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு மழை நிழல் கிடச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? அடாடா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. காற்றே இல்லை, திடீர்னு கொஞ்சம் காற்றடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நாம் அவர்கிட்ட வாங்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பத்திரப்படுத்துறதுக்காகவே நிறைய விஷயங்களை கொண்டு வந்து அடித்து நொறுக்கி துவம்சம் பண்ணி எதெல்லாம் தூக்கி எறியணுமோ தூக்கி எறிய வச்சு எதெல்லாம் கட்டணுமோ கட்ட வச்சு அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு இந்த வசனத்தை சொல்கிறேன், வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். அல்லேலூயா. இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தில் தான் நிற்கும், தேவையில்லாமல் யாருக்கும் போகாது, ஒரு பைசா கூட வேஸ்ட் ஆகாது. நீங்கள் குடும்ப தலைவராக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும், எல்லா வருமானம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும், எல்லா ஆசீர்வாதங்களும் நிரம்பி வழி உங்கள் குடும்பத்தில். அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், உன் தானியம் இனி யாருக்கு போகாது? சத்துருக்களுக்கு கூட மாட்டார். வட்டி கடன்கள் எல்லாம் ஒழியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேஸ்ட் செலவெல்லாம் போகும், நின்று போகும். தேவன் இருக்கிறதை வைத்து 5 அப்ப 2 மீனை ஆசீர்வதித்தது போல உங்கள் குடும்பத்தை பொருளாதாரத்தினாலே நிரப்புவார். உணவுக்கு பற்றாக்குறை இல்லாத விதத்தில் உங்கள் குடும்பத்தை நடத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இதை எப்படி சொல்றாரா என்று, கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை செஞ்சே தீர்வன்றார். தம்மை நம்புகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இதை செய்தே தீர்வார். பொருளாதார பெருக்கம் உண்டாகும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமீன் சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பொருளாதாரத்தில் பெருக்கம் உண்டாகும். இந்த மார்ச் மாதத்தோட பழைய நிதியாண்டு முடிய போகிறது. எல்லா வரவு செலவையும் கணக்கு பண்ணி எல்லா கணக்கையும் நேர்கணக்காக மாற்றணும். அல்லேலூயா. ஆண்டருக்கு கூட பாக்கி இருக்கு, ஆண்டருக்கு கூட நம்ம கடனாளியே இருக்கோம். மார்ச்சோட கடன் பாக்கி சாக்கி எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். ஒரு பைசா கூட ஆண்டவரே உமக்கு ஏமாத்திட்டேன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சத்துருக்களுக்கு கூட மாட்டாருங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நீங்கள் செயல்படும் போது பொருளாதாரத்தில் சத்துருக்களுக்கு உங்களுடைய பணம், பொருள், தானியம், இடம், மற்றவைகள் எதுவுமே உங்களுக்கு சத்துருக்களுக்கு போக விடவே மாட்டார். இனி யாருக்கு கொடுக்க மாட்டேன் சத்துருக்களுக்கு. நான் சத்துருக்கள் தான் பட்சித்து போட்டார்கள், சத்துருக்கள் தான் அழித்து போட்டார்கள், சத்துருக்கள் தான் திருடி கொண்டார்கள், சத்துருக்கள் தான் ஏமாற்றினார்கள், இப்படி எல்லாம் நிறைய உங்களுக்கு நடந்திருக்கலாம். இது எல்லாத்தையும் ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிட்டார். இந்த மாதத்தில் ஆண்டவர் பொருளாதாரத்தில் மாற்றத்தை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. சரி, அடுத்தது என்ன? உருவாக்கப்பட்டவர்களுக்கு ஆசீர்வாதம்னா 2வது ஆசீர்வாதம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Hebrew chapter 2:7. அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி உமது கரத்தின் கிரிகையில் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். வாசித்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? அல்லேலூயா. இன்னும் பேப்பர் சத்தம் கேட்கக்கூடாது. என்ன கொடுக்குறாரு? எல்லாத்தின் மீதும் அதிகாரத்தை கொடுக்குறார்.
எல்லாத்தின் மீதும் கண்ட்ரோல் ஓவர் எவ்ரிதிங். ஏன்னா எல்லா பாடும் கொடுத்தார்ல, இப்போ எல்லா அதிகாரமும் கொடுக்குறார். உங்கள் மகிமையெல்லாம் மற்றவங்க கீழே தள்ளி மிதிச்சாங்கல்ல, அதுக்கு மேலே மகிமையை கொடுக்குறார். உங்களை கனீனப்படுத்தி தூக்கி எறிஞ்சாங்கல்ல குப்பை மாதிரி, அதனால் மறுபடியும் உங்களுக்கு கனத்தை கொடுக்குறார். எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ ஆவிக்குரிய விதத்தில், எதெல்லாம் உங்களுக்கு மன ரீதியாக இழந்தீங்களோ எல்லாத்தையும் திரும்ப கொடுக்குறார். அதான் சொல்லி கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு, அவனை முடிசூட்டி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், கனத்தினாலும் மகிமையினாலும் அவனுக்கு முடிசூட்டி உமது கரத்தின் கிரியில் மேல் அவனை, நல்லா கவனிங்க, எந்த ஏரியாவிலெல்லாம் உடைக்கப்பட்டீங்களோ அந்த ஏரியாலாம் நீங்கள் தான் அதிகாரி. கரங்களை தட்டி ஆண்டருக்கு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. அதிகாரியாக வைத்து சகலத்தையும் சகலத்தையும் சொல்லுங்க, சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு. உங்கள் தலையை போட்டு குடைஞ்ச பிரச்சனை எல்லாம் இப்போ எங்கே வந்துருச்சு? உங்கள் காலு கீழே வந்துருச்சு. அல்லேலூயா. இது வரைக்கும் உங்கள் மண்டையை போட்டு உருட்டின பிரச்சனைலாம் உங்கள் காலுக்கு வந்துருச்சு. விசுவாசிக்கிறவங்க மட்டும் அதை சுதந்திரிச்சு கொள்ள முடியும். எல்லாம் காலுக்கெல்லாம் வந்துருச்சு. அதனால தான் இந்த பிரச்சனை, அதனால தான் இவ்வளோ போராட்டம், அதனால தான் இவ்வளோ யுத்தம், அதனால தான் இவ்வளோ சண்டை. ஏன்? தேவனுடைய பர்பஸை புரிந்து கொள்ளவில்லை. ஏன் அவர் உடைக்கிறார்? ஏன் இந்த பிரச்சனை? ஏன் என்று சொன்னால் எல்லாத்தையும் உன்னுடைய பாதத்தின் கீழே கொண்டு வந்து உன்னை கனத்தினால் மகிமினால் முடிசூட்டுவதற்காக, கனத்தினால் மகிமினால் முடிசூட்டுவதற்காக, எல்லாத்தையும் பாதத்தில் கொண்டு வந்து வைப்பதற்காக தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். அதைத்தான் அவர் சொல்றாரு முதல் வசனத்தில், 41ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில், உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். விசுவாசத்தோடு சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் போராடினவர்களை தேடியும் நான் காண மாட்டேன். தேவன் எல்லாவற்றையும் பாதத்தின் கீழாக கொண்டு வந்து விட்டார். எனக்கு எல்லாவற்றின் மீது அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன கீழே போட்டிருக்காரு பாருங்க, உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒருவரும் என்ன பண்ணுவாங்க, மனுஷர் ஒன்றும் இல்லாமல் ஏண்டா இவங்களோடு நம்ம போய் யுத்தம் பண்ணோன்ட்டு அமைதியாக போயிடுவாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இனிமேல் யாராலையும் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் நமக்கு மறைவிடமாக இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கா, என்னுடைய கரத்தின் நிழலினால் உன்னை மறைச்சிக்க வேண்டார். இவ்வளோ போராட்டத்தில் நீங்களும் நானும் அழிஞ்சு போயிருப்போம், செத்து மடிஞ்சிருப்போம். ஆனால் இவ்வளோ தூரம் நம்ம வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தை சொல்லியிருக்குது 49ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து. அவருடைய கரத்தின் நிழலாம் மறைச்சதுனால தான் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் இந்த ஆலயத்தில் என்ற கர்த்தரை துதிக்கிறது. ஹல்லேலூயா. மறைவிடமே என் புகலிடமே, பூரணமே மறுதலே என் அக்களிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பே. மறைவிடமே என் புகலிடமே, ஆறுதலே என் அக்களிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பே. உம்மையானவரே, முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. முடிவில்லாதவரே, முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே. கரங்களை தட்டி விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பாதத்தின் கீழாக எல்லாம் வந்துவிட்டது.
தலைக்கு மேல இருந்தது, இதயத்துக்குள்ள இருந்ததெல்லாம் இன்னைக்கு பாதத்துல, எலும்புல இருந்து, ரத்தத்துல இருந்து ஆண்டவர் எடுத்து போடுகிறார். உங்க எலும்பு இனிமே உங்களுக்கு எதிராக வேலை செய்ய முடியாது. உங்க ரத்தம் உங்களுக்கு விரோதமா வேலை செய்ய முடியாது. கர்த்தருடைய சித்தம் தான் வேலை செய்யும். தேவன் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறார், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். இந்த ஆலயத்தை விட்டு நீங்கள் போகும்போது உங்கள் வீட்டிலே, உங்கள் தொழிலிலே, உங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை காண்பீர்கள், விடுதலையை காண்பீர்கள், வெற்றியை காண்பீர்கள். எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாம் எழுந்து நின்று ஹalleluya பலரபா ஷகபரா தியலரபாமா. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா? எல்லாரும் கொஞ்ச நேரம் ஹalleluya பலரபா ஷகரதனரபாபா. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு ஆவியில விடுதலையோடு, ஒரு பெரிய அக்கினி, ஒரு பெரிய தொடுதல், ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய ஆசீர்வாதம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை. எல்லாரும் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. பொன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பொன்மாரியாக அன்று பொழிந்திடுமே. பொன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பொன்மாரியாக என்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே, சுகமாக்க வந்தவர் நிரப்புமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை, விடுதலை, வெற்றி, ஆசீர்வாதம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே. ஆமென். ஆசீர்வாதங்கள் Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் நீரே. சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் நீரே. புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகிறீர். எனக்கெல்லாம் இயேசுவே என்றென்றுமே. He is my everything, He is my all.
தவிர்த்து எல்லாம் நீர் தான் ஆண்டவரே, எல்லாம் நீர். என்னை உடைச்சதுக்காக நன்றி, என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை அனுமதித்ததுக்காக நன்றி, இன்னைக்கு அவைகளை என் காலின் கீழே கொண்டு வந்ததுக்காக நன்றி, வெற்றியை தந்ததுக்காக நன்றி, விடுதலை தந்ததுக்காக நன்றி. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன ஆசீர்வாதத்துக்கெல்லாம் தேடி உம்மை நோக்கி வந்தார்களோ இந்த ஆலயத்துக்குள்ள, அந்த ஆசீர்வாதங்களை நிறைவாய் கொடுத்து நிறைவாய் கொடுத்து நிறைவாய் கொடுத்து அவர்களை வீட்டுக்கு அனுப்புங்கப்பா. அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டு இருக்க, கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று ஒரு நாட்களில் வந்து சாட்சி பகர கிருபை செய்யும். மனதார சபையாரை ஆசீர்வதிக்கிறோம், உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கப்படட்டும், அவர்கள் முகங்களில் வெற்றி காணப்படட்டும், அவர்கள் முகங்களிலே சந்தோஷம் மகிழ்ச்சி பொங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தை மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல வாங்கு மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் சமாதானமும் நம் அனைவரோடு என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருத்தர் கை குலுக்கி வார்த்தை சொல்லுங்க. ஜெபிக்கணுன்றவங்க இருந்து பார்த்து ஜெபிச்சுட்டு போங்க. காட் பிளஸ் யூ. ஆமென். அட்டண்டன்ஸ் போட்டவங்களாம் கொஞ்சம் என்னை பார்த்துட்டு போங்க. இந்த அட்டண்டன்ஸ் பேப்பர் தம்பி எங்கே, அந்த 6 பேப்பர்? ஆமாம், அதை என்கிட்ட கொடுத்துட்டு 6 குழு தலைவரை என்னை பார்த்துட்டு போங்க 5 நிமிஷம்.